1889 இத்தாலிய மன்னர் முதலாம் உம்பர்டோ தன்னோட ராணி மார்கரிட்டாவோட நேபிள்ஸ் நகரத்தில் இருக்கிற மன்னர் மாளிகைக்கு வந்தார். அந்த சமயத்தில் நேபிள்ஸ் நகரத்தோட நம்பர் 1 பிட்சா செஃப்பாக இருந்தவர் ரஃபேல் ஸ்பாசிட்டோ. அவருக்கு நேபிள்ஸ் நகரத்தின் ஏழைகளின் உணவாக இருந்த பிட்சாவை எப்படியாவது ராணியையும் மன்னரையும் சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்தது. அதனால ராணி மார்கரிட்டாவை அசத்துற மாதிரி 3 விதமான பிட்சாக்களை தயாரிச்சாரு. ஒன்னு வெண்பன்றி கறியும் மசாலாக்களும் கலந்தது, 2வது தக்காளி பூண்டு சேர்த்து தயாரிக்கப்பட்டது, 3வது தான் கொஞ்சம் ஸ்பெஷலானது ஓம செடி இலை, இத்தாலி வகையான மொசுரிலோ சீஸ், அப்புறம் தக்காளி, அதாவது பச்சை வெள்ளை சிவப்பு அப்படிங்கிற இத்தாலி கொடியின் வண்ணங்களை பிரதிபலிக்கிற மாதிரி அதை ரெடி பண்ணாரு. அதற்கு மார்கரிட்டா பீஸா அப்படின்னு ராணியோட பெயரையும் வச்சாரு. இந்த 3 பிட்சாக்களையும் ரஃபேல் மன்னர் மாளிகைக்கு அனுப்பினார். இதுதான் உலகின் முதல் பிட்சா டெலிவரி. பிட்சாங்கிறது ஏழைகளின் உணவை, இதை எப்படி சாப்பிடுறது அப்படிங்கிறது மன்னருக்கு தயக்கம். ஆனா இத்தாலி கொடியெல்லாம் பார்த்து மனம் மாறி சாப்பிட்டார். ராணி மார்கரிட்டாவுக்கோ 3வது பிட்சா ரொம்பவே பிடிச்சது. அது வரைக்கும் இத்தாலி அரண்மனை மெனுவில் பிட்சா அப்படிங்கிற உணவு கிடையாது. ராணியோட விருப்பத்தினால மன்னர் உம்பர்டோ அரண்மனை மெனுவில் பிட்சாவையும் ராயல் ஃபுட்டாக சேர்த்தாரு. பிட்சா உலக அளவுல எல்லோராலும் கவனிக்கப்பட காரணமாக அமைஞ்சது இந்த நிகழ்வு தான். 19ஆம் நூற்றாண்டின் பின்பகுதியில அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்த இத்தாலியர்கள் மூலமாகத்தான் அங்க பிட்சா அறிமுகமானது. அமெரிக்காவின் முதல் பிட்சா கடை 1905 நியூயார்க் நகரத்துல ஸ்பிரிங் தெருவுல ஜெனரோ லம்பாடி அப்படிங்கிற இத்தாலியரால் தொடங்கப்பட்டது. இருந்தாலும் அமெரிக்கர்கள் பிட்சாவின் சுவைக்கு வாழ்நாள் அடிமையாக மாறினது என்னவோ 2ஆம் உலக போருக்கு அப்புறம்தான். 2ஆம் உலக போருக்காக இத்தாலிக்கு போன அமெரிக்க வீரர்களுக்கு பிட்சா மேல எக்கச்சக்கமான பிரியம் உண்டாயிருச்சு. அவங்க அமெரிக்காவுக்கு திரும்பி வரும்போது கூடவே பிட்சாக்களையும் பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா முழுக்க பிட்சா கடைகள் முளைக்க தொடங்கின. என்ன பீஸா பண்ண போறீங்க? இன்னைக்கு வந்து கார்டன் ஸ்பெஷல் பண்ண போறோம். நம்ம இப்போ நிறைய பீஸாஸ் இருக்கு இல்லையா, உங்களுடைய பீஸால என்ன டிஃபரன்ஸ்? எங்களுடைய பீட்சாஸ் வந்து இது யூஎஸ் பேஸ்டு பீட்சா அண்ட் இதில் வந்து ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள். இட்ஸ் நாட் அ ஃப்ரைடு பீட்சா. ஸோ அதான் எங்கள் ஸ்பெஷாலிட்டி. ஓகே, நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இது வந்து டெஸ்டினேட்டட் ஃப்ளார். ஓகேங்களா? ஓகே. இந்த டெஸ்டினேட்டட் ஃப்ளாரில் வந்து இந்த டோ வந்து ஜஸ்ட் மேலே வந்து அப்ளை பண்ணிக்குவோம். அண்ட் தென் ஜஸ்ட் ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி விட்டு கையை ஜஸ்ட் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி இந்த இதுக்கு பேர் வந்து க்ரஸ்ட் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஜஸ்ட் இப்படி திருப்பி வச்சுக்குவோம். நம்ம இதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து நம்ம எலாபரேட் பண்ணணும். இந்த டோவை கொஞ்சம் பெருசு பண்ணணும். ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது இந்த க்ரஸ்ட்டில் வந்து நம்ம கைப்படக்கூடாது. ஸோ ஒரு ஷேப்புக்கு வந்தவொடனே என்ன பண்ணுவோம், நம்ம இந்த நீட்டில் டிப் டாக்கரை வச்சு நம்ம அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? இது பண்ணும்போதும் க்ரஸ்ட்டில் படக்கூடாது. ஸோ க்ரஸ்ட் வந்து அழகாக இருக்கும் உங்களுக்கு. பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம், இதுக்கப்புறம் ஸ்லாப்பிங் சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஜஸ்ட் டோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த சைடும் 2 ஹேண்டாலையும் இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிருச்சு இல்லையா டோ? இதுக்கு அடுத்ததெல்லாம் என்ன பண்ண போகிறோம்? இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து சாஸிங் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேங்களா? ஜஸ்ட் இதில் வந்து 3/4 ஆஃப் ஸ்பூடில் எடுத்துகிட்டு இதுக்கு நடுவில் அப்படி வச்சுட்டு ஓகே, இப்போ சாஸிங் பண்ணியாச்சு. ஓகே, டாப்பிங் செக்ஷன்லேருந்து பீட்சா மேக்லைனுக்கு வந்துட்டோம். டாப்பிங்ஸ்லாம் இதில் போட போகிறோம். இது 1/2 கப்பு மஷ்ரூம் எடுக்கணும் நம்ம. இதில் இந்த சைஸுக்கு 1/2 கப்பு மஷ்ரூம். அடுத்தது நம்ம கேப்சிகம் போட போகிறோம். நம்ம இந்த க்ரீன் கேப்சிகமும் இதை அதே மாதிரியே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்போ கேப்சிகம் போட்டோம். தென் ஆனியன் அதே மாதிரி இந்த ரெட் கப்பில் ஒரு 1/2 கப் எடுக்க போகிறோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோஸ் போட போகிறோம். ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். ஸோ எல்லா ஸ்லைஸும் கட் பண்ணதுக்கப்புறமா எல்லா ஸ்லைஸும் எல்லா வெஜிடபிள்ஸும் வர மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா இப்போ நம்ம சீஸ் போட போகிறோம். நம்ம இதில் 1.5 கப் போட போகிறோம். நம்ம ஸோ ஆல்ரெடி 1 கப் எடுத்தாச்சு. திரும்ப நம்ம ஒரு 1/2 கப் எடுக்கிறோம். இதில் இது மேலே ஆலிவ்ஸ், அது வந்து கார்னிஷ் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறோம். நம்ம ரெட்டில் வந்து 1/2 டாப்பிங் கப்பு பிளாக் ஆலிவ்ஸ் எடுத்துக்கிட்டோம் நம்ம. ஸோ இதையும் அதே மாதிரி அப்ளை பண்ண போகிறோம் நம்ம. இதுக்கப்புறமா நம்ம அவனில் லோட் பண்ண போகிறோம். அதுக்குன்னு சொல்லிட்டு தனி டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ அந்த பெல் ஸ்பீட் நம்ம அவனில் பார்க்கலாம் நம்ம. ஓகே, இது வந்து எலக்ட்ரானிக் அவனில் எவ்வளவு டெம்பரேச்சரில் வைப்பீங்க? இந்த டெம்பரேச்சர் வந்து 450 Fahrenheit, 260 டிகிரி செல்சியஸ் கிட்ட வரும். ஓகே, எவ்வளவு நேரம் இதில் பண்ணணும்? இது வந்து 6 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணணும் இந்த பீட்சாவை. 1950களில் ஹாலந்து, ஜெர்மனி, பெல்ஜியம் போன்ற நாடுகளுக்கு இத்தாலியர்கள் குடிபெயர்ந்தாங்க. அங்க பெரிய அளவுல
பிட்சா கடைகளை இவங்க தொடங்கினாங்க. இவங்க தான் முதல்ல ஹோம் டெலிவரி அப்படிங்கக்கூடிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினது. 1960ல் டாம் வான்கன் ஜேம்ஸ் அப்படிங்கக்கூடிய சகோதரர்கள் அமெரிக்காவில் இருக்கிற மெக்சிகன் மாகாணத்துல எப்சிலாண்டி அப்படிங்கக்கூடிய நகரத்துல ஒரு பிட்சா கடையை தொடங்கினாங்க. அதுதான் டொமினோஸ் பிட்சா. இவங்க தான் அலுவலகத்துக்கோ வீடுகளுக்கோ அல்லது வேறு பிற இடங்களுக்கோ பிட்சாவை டெலிவரி பண்றது அப்படிங்கக்கூடிய திட்டத்தை வியாபார யுத்தியாக பெரிய அளவுல கொண்டு வந்தது. இதுக்காக அவங்க தனியா கட்டணம் எதுவும் வசூலிக்கல. இதனால அவங்களுக்கு வியாபாரம் பெருகுச்சு. ஆனா வேறு பிரச்சனைகள் வந்தது. என்னன்னா, நீண்ட தூரத்துக்கு கொண்டு போய் பீட்சா கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல். இதை எப்படி சமாளிச்சாங்க? பல்வேறு இடங்கள்ல அவங்களுடைய கிளைகளை தொடங்கினாங்க. வாவ், கார்டன் ஸ்பெஷல் பிட்சா. ஸோ இந்த ஆனியனு, கேப்சிகம்மு, அதுக்கப்புறம் நம்ம மேலே மஷ்ரூம் எல்லாமே ஒன்று மாற்றி ஒன்று கடிப்படுது இல்லையா? கார்டன் ஸ்பெஷல் பிட்சா சூப்பராக இருக்கு. பிட்சாவின் உயிர் நாடி அதுல பயன்படுத்தப்படுற சீஸ் தான். அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள்ல சீஸ் என்பது உணவு தயாரிப்புல அடிப்படையான ஒரு உணவுப் பொருள். சமையல்ல நமக்கு எண்ணெய் இல்லைன்னா எதுவுமே ஓடாது இல்லையா? அதே மாதிரி தான் அவங்களுக்கும் சீஸ் இல்லைன்னா வேலையே ஓடாது. தவிர இன்னைக்கு சர்வதேச உணவு கலாச்சாரத்துல சீஸ் என்பது தவிர்க்க முடியாத ஒரு பொருளா மாறிக்கிட்டு வருது. இதை பத்தியெல்லாம் தான் நாளைக்கு பார்க்க போறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். பை. அப்பா, கத்திரிக்காய் பிரியாணி, பூண்டு பெப்பர் மசாலா எப்படி இருக்கும்? ஆண்டவா, நீ தான் காப்பாற்றணும். இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேன், சூப்பர் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் தாத்தா. புரோட்டீன் இருக்கா? புரோட்டீன் என்ன? புரோட்டீன், கார்ப்ஸ், மல்டி விட்டமின்ஸ் என்னென்னலாம் வேணும் எல்லாம் இருக்கு தாத்தா. அப்போ உட்காரு, ஒரு புடி பிடிப்போம். ஆ, பயங்கரமாக ரெடிப்பாக இருக்கு. பண்றதா புரோட்டீன்ஸ் சாப்பிடு.